இருந்து உங்களோட வாழ்க்கை வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்போ இந்த உண்மை சம்பவம், உண்மை கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை மட்டும் இல்ல, கொஞ்சம் அதிர்ச்சியும் தரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் என்னோட ஸ்டைல்ல ஒரு வாட்டி இந்த கதையை நீங்க கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். 1990 மார்ச் 7 அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தப்போ, ஒரு உடல் அதுல 2 தலைகளோட ஒரு குழந்தை பிறந்தப்போ அவங்க பேரண்ட் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த குழந்தை பிறந்தப்போங்க, அதாவது 2 தலைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. 2 கைகள் இருக்கு. 2 கைக்கும் பின்னாடி இந்த 2 கைகளும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதே மாதிரி தோலுக்கு பின்னாடி சின்னதாக 2 கைகள் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக 4 கைகள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் உடல் இந்த மாதிரி இருந்துச்சு. 2 கால்கள் இருந்துச்சு. அதாவது தொப்புளுக்கு கீழே ஒரு மனித உருவம், தொப்புளுக்கு மேலே 2 மனித உருவங்களா இந்த குழந்தை பிறந்தது. அப்போ டாக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் இப்போ முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் இல்லையா? அதாவது இந்த குழந்தைகள் 2ஐயும் அறுவை சிகிச்சை மூலமாக பிரிக்கலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை மூலமாக பிரித்தோம் அப்படின்னா உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது 1% குறைவு தான். அதாவது கண்டிப்பாக இறக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அவங்களோட உடற்கூறு அனாட்டமி உங்கள் எல்லாத்தையும் உண்மையிலேயே வியக்க வைக்கும். அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொன்னப்போ சரின்னு சொல்லிட்டு, அதாவது பெற்றோர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த குழந்தையை எப்படி வளருது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அட்லீஸ்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கைகள், ருடிமெண்ட்ரி ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய சின்னதாக ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 கைகளை மட்டும் நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்றாங்க. அந்த 2 சின்ன சின்ன கைகள் மாதிரி இருந்ததை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டா மற்றபடி 2 தலைகள் மட்டும்தான், வேற எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. கொஞ்சம் செஸ்ட் மார்புக்கு பற்றி கொஞ்சம் வைடாக இருக்கு. இந்த குழந்தை பெண் குழந்தை. போக போக இப்போ பால் குடிக்கிறது, யூரின் போகிறதோ மோஷன் போகிறதோ எல்லாமே நார்மலாக நடக்குது. அப்படியே வளர ஆரம்பிக்குது குழந்தைங்க. இனிமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா, குழந்தை கிடையாது, குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த உடற்கூறு அனாட்டமி தான் அதற்கான காரணம். அதாவது 2 தலைகள் இருக்கு. அப்போ 2 தலைகள், 4 கண்கள், ஒவ்வொரு தலைக்கும் தனியா மூளை. அதே மாதிரி தலையிலிருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா மார்பக பகுதியில் இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்தனி இதயம் இருக்கு. 2 இதயம் இருக்கு. பிளஸ் நுரையீரல். ஒவ்வொருத்தருக்கும் நார்மலா 2 நுரையீரல் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு 4 நுரையீரல் இருக்கு. இதுல நடுவில் இருக்க நுரையீரல் கொஞ்சம் சேர்ந்துடுது. இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல் தனித்தனியா இருக்கு. மொத்தம் 4 நுரையீரல் இருக்கு. கைகள் 2 இருக்கு. அப்புறம் உணவு சாப்பிடக்கூடிய வாய்ப்பகுதி, நாக்கு பகுதி, தொண்டை பகுதி எல்லாம் தனித்தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த உணவை சாப்பிட்டு அவங்க முழுகக்கூடிய உணவு குழாய், ஈசோஃபேகஸும் தனித்தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடிய வயிற்று பகுதி, ஸ்டொமக், அதுவுமே வயிறுமே 2 பேருக்கும் தனித்தனியா இருக்கு. அதாவது இது எல்லாமே 2 இருக்கு. 2 மூளை இருக்கு. ஆக தொப்புள் பகுதிக்கு மேல எல்லாமே 2 இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மிக முக்கியமா மூளைக்கு தேவையான ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டுவடமுமே 2 பேருக்கும் 2 தனித்தனி தண்டுவடங்கள் இருக்கு. ஆனா ஒன்ஸ் தொப்புள் பகுதி கிட்ட நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறுகுடல், பெருகுடல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி கல்லீரல் இருக்கு பார்த்தீங்களா, கல்லீரல் ஒன்று தான். ஆனால் சிறுநீரகம் இருக்கு பார்த்தீங்களா, சிறுநீரகம் மொத்தம் 3 சிறுநீரகம் இருக்கு. பெண் குழந்தை, அதனால அதுக்கு மேலே கர்ப்பப்பை, மற்ற பகுதிகள்லாம் ஒன்று தான். நார்மலாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தொப்புளுக்கு கீழே எல்லாமே ஒன்று தான். சரி, இப்போ நீங்க இந்த உடற்கூறு பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே தான் காம்ப்ளிகேஷன்ஸ், இனிமே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இப்போ 2 இதயங்கள் இருக்கு. இந்த 2 இதயங்களுக்கும் எப்படி ரத்தத்தை உடம்பு முழுக்க சப்ளை பண்ணுது? ஒரே சர்க்குலேட்டர் சிஸ்டம். 2 இதயங்களும் சேர்ந்து துடிச்சு எல்லா பக்கமும் ரத்தத்தை செலுத்துது. என்ன ஒரு அற்புதம்! இதுக்கு என்ன தேவை? இந்த மாதிரி ஒரு உடல் இயங்கணும்னா என்ன தேவை? மிகப்பெரிய சிங்க்ரனைசேஷன், ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். சிங்க்ரணி இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ குழந்தை வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. வளர இப்போ சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது, யூரின் போகிறது தானே ஆரம்ப காலத்தில் முதல் 1 வருட காலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை தவள ஆரம்பிக்கணும்.
தவழ்ந்து அந்த படிக்கட்டெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கணும். அப்புறம் உட்கார்ந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நடக்கணும் இல்லையா? இது எல்லாமே நார்மலாக நடக்குதுங்க. இவங்களுக்கு நார்மலாக வளர்கிறாங்க, நல்லா வளர்கிறாங்க, தவழ்கிறாங்க. குழந்தைகளுக்கு அபி பிரிட்டானி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. வலது பக்கம் இருக்கக்கூடியவங்க அபி, இடது பக்கம் இருக்கக்கூடியவங்க பிரிட்டானி. இந்த அபியும் பிரிட்டானியும் வந்து அப்படியே அழகாக வளர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க, அதாவது இனிமேல் சர்ஜரி பண்ணினாலும் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட வாழ்க்கை வந்து தரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பிரிச்சிட்டிங்க அப்படின்னா, பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை உறுதியாக எடுத்துடுறாங்க. டாக்டர்கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை இனிமேல் மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலைன்னு மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இறைவனோட படைப்பில் ஒரு அற்புதம் பாருங்க. இவங்க வளர 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 இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த 2 பேர் ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் தான் மிகப்பெரிய விஷயங்க. அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய பிரிட்டானி அவங்க வந்து இடது கையை அவங்க இயக்குறாங்க, சரிங்களா? அவங்க கண்ட்ரோலில் தான் இடது கை இருக்குது. அதேமாதிரி வலது பக்கம் இருக்கக்கூடிய ஆபிக்கு வலது கையை இயக்கக்கூடிய திறமை ஆபிக்கு மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? 2 குழந்தைகள், 2 மூளைகள். ஒரு பக்க கையை இயக்கக்கூடியது ஒரு குழந்தை, இன்னொரு பக்க கையை இயக்கக்கூடியது இன்னொரு குழந்தை. இப்போ 2 இயக்கங்களும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு மனுஷனால தங்களோட தினசரி வேலைகளை செய்ய முடியும். இப்போது சாப்பிட்றது அப்படின்னா ஓகே, சாப்பிட்றலாம். அபி வந்து வலது கை வச்சு சாப்பிட்றலாம், பிரிட்டானி இடது கை வச்சு அவங்க சாப்பிட்லாம். ஏதோ 2 பேருக்கு தனித்தனி வாய், தனித்தனியாக சாப்பிடணும். ஆனால் போக போக பல விஷயங்களுக்கு கோஆர்டினேஷன் தேவை, ஒத்துழைப்பு தேவை. இப்போ வளர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது வளர்ச்சியில் 3 வயசு 4 வயசு இந்த மாதிரிலாம் தாண்டி போக போக படியேறுதல்லாம் தாண்டினதுக்கப்புறம் இந்த சைக்கிள் ஓட்டுதல் திறமை அப்படிங்கிறதெல்லாம் வரும் இல்லை? அப்போ அந்த சைக்கிள் ஓட்டுதலுக்கு என்ன தேவைங்க? வலது கை இடது கை, வலது கால் இடது கால், வலது கால் வலது கை ரெண்டையுமே இயக்கக்கூடியவங்க அபி, இடது கை இடது கால் ரெண்டையுமே இயக்கக்கூடியவங்க பிரிட்டானி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இப்படி நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அது ஒருங்கிணைந்து நடக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சட்டை பட்டன் போடுறோம் அப்படின்னா கூட 2 கையும் தனித்தனி ஆள் இயக்கிறது, ஆனால் ஒரு சட்டையாக அவங்க போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த இயக்கம் கோஆர்டினேஷனாக இருக்கணும். கார் ஓட்டுறாங்க அப்படின்னா கூட அந்த இயக்கம் கோஆர்டினேஷனாக இருக்கணும் காரை ஓட்டுறதுக்கு. இதெல்லாம் நடக்குமா? நடந்துச்சுங்க. அதுதான் அற்புதம். கோஆர்டினேஷன் எந்த அளவுக்குன்னா அவங்களால வந்து இப்போ லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2 பேரும் தனித்தனியாக டிரைவிங்க்கு, கார் டிரைவிங்க்கு எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. மேலும் அவங்க ஊரில் வலது கை வச்சு தான் வந்து கியர் போடுறது இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம ஊரில் தான் இடது கை வச்சு கியர் போடுறது, அந்த மாதிரி அவங்க ஊரில் அப்படியே மாற்றி இருக்கும்ல, கார்கள்லாம் மாற்றி இருக்குல்ல, அது மாதிரி. ஸோ அதனால் இந்த பக்கம் உட்காந்துருக்கக்கூடியவங்க, இடது பக்கம் காரோட இடது பக்கம் உட்காந்துருக்கக்கூடியவங்க இப்போது உட்கார்ந்துருக்கும்போது வலது பக்கம் இருக்கக்கூடிய கையை வச்சு அபி வந்து காரை ஓட்டுறது, கியர் மாற்றுறது, வலது காலை வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அபி. இடது பக்கம் பிரிட்டானி அவங்க வந்து ஸ்டியரிங்கை திருப்புறது ப்ளஸ் இடது கால் மூலமாக கிளச் மாற்றுறதுக்கு கிளச்சை அழுத்துறது அப்படிங்கிறது இடது பக்கம் இருக்கக்கூடிய பிரிட்டானி. இப்போ இவங்க கிளச் அழுத்தும் போது இவங்க கியரை மாற்றணும். இதெல்லாம் நடக்குமா? நடந்துச்சு. இப்போ ஒரு கார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க, அப்படி தானே? இப்போ நம்ம மற்றவங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா கொடுப்பாங்களா? அதுவும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அதை பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் இவங்க கார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பேராலையும் ஒரே சமயத்தில் கோஆர்டினேட்டடாக கரெக்டாக பண்ண முடியுதுன்னு அர்த்தம். அதனால தான் அவங்களால டிரைவிங் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிங்க்ரனைசேஷன் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்படியே போக போக பல்வேறு விஷயங்களையும் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. மற்ற குழந்தைகள் மாதிரியே ஓடுறதாகட்டும், ஸ்விம்மிங் பண்ணுறதாகட்டும், ஸ்விம்மிங் கரெக்டாக பண்ணாதான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ஸ்விம்மிங் பண்ண முடியும், நீச்சல் அடிக்க முடியும், வாலிபால் விளையாட முடியும், எல்லா வேலைகளையும் மற்ற குழந்தைகள் மாதிரி பண்ண முடியும். ஆக 1990களில் பிறந்த இந்த குழந்தைங்க இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கும்போது சும்மா இருப்பாங்களா? அப்போ வந்து இதை வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க மற்றவங்க, அவங்கள சுற்றி இருந்தவங்க. ஆனால் வந்து ஆபி பிரிட்டானிக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பிரைவேட் லைஃப், அதை தனித்துவமான ஒரு விஷயம், அதை வெளியே கொண்டு வரதுல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கை ஒரு உந்துதலாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர் 2006 அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஓப்ரா வின்ஃப்ரே ஷோவில் இவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. இந்த ஷோ மூலமாக இவங்க வெளி உலகத்துக்கு தெரிய வராங்க. வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுக்கு
அதுக்கப்புறம் எல்லாருமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடைஞ்சாங்க. உண்மையிலேயே வந்து யாராலையுமே நம்ப முடியல. 16 வயசுல இந்த மாதிரி 2 குழந்தைகள் வளர்ந்து நிற்கிறாங்க, அதாவது ஒரே உடல்ல 2 குழந்தைகளா வளர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத உலகம் வந்து வாயை பிளந்து பார்த்துச்சு. அப்புறம் நிறைய டிவி சேனல், அப்புறம் டிஸ்கவரி சேனல்ல கூட இவங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. ரொம்ப புகழ்பெற்ற டாக்குமெண்ட்ரி. எப்படி ஒவ்வொரு வேலைகளையும், தினசரி வேலைகளையும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஆரம்பத்தில் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. போக போக சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த வினோதமான, அதி அற்புதமான, உலகத்திலேயே தனித்துவமான இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா இந்த கஞ்சாயிண்ட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி பிறந்த இந்த இரட்டை குழந்தைகள் வந்து பொதுவாக இவ்வளோ காலம் உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப கம்மி, சீக்கிரம் இறந்துடும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நேரலை. இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் போக போக ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஹைட்டு, ஒரு பக்கமாக ஆபி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டானி திடீர்னு வளர்கிறத நிறுத்திட்டாங்க. அதனால் வளர்ச்சி குறையுது, இன்னொரு குழந்தை வளர்ந்துக்கிட்டே போகுதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி ஆபியோட வளர்ச்சியை தடை செஞ்சாங்க டாக்டர்கள். அந்த எலும்பு பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சோம்னா மீண்டும் அந்த எலும்பு வளருதல், அவங்க ஹைட் ஆகிறது நடக்காது. ஏன்னா 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று மாறி வளர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனைங்கிறதுனால ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. அதை தவிர அவங்க உடல் இயக்கங்கள் வந்து பெரிய லெவலில் மாறவே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் இப்போ தொப்புளுக்கு கீழே வருவோம். தொப்புளுக்கு கீழே வந்து ஒரே ஒரு கல்லீரல், அதுக்கப்புறம் சிறுநீரகங்கள், அப்புறம் குடல் பகுதி, இப்போது 2 வயிறு பகுதி இருக்குது. இப்போ சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், இவங்க சாப்பிடும்போது இப்போ 2 பேரும் சாப்பிட்றாங்க, தனித்தனியாக சாப்பிட்றாங்க. அப்போ 2 பேரும் சாப்பிடும்போது யாராவது ஒருத்தருக்கு வந்து வேறு வேறு உணவுகள் வேறு சாப்பிடுவாங்களாமா. அவங்களோட தனித்துவம், தாங்க தனி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இவங்க பிரெட்டு சாப்பிட்டாங்கன்னா இவங்க வந்து பேன் கேக் சாப்பிட்றது, ஏதாவது மாற்றி மாற்றி உணவுகள் எடுத்துக்கிறது. பெரும்பாலான சமயம் கன்வீனியன்ஸ் கருதி ஒரே உணவு எடுத்துக்கிட்டாலும் சில சமயம் இந்த மாதிரி மாற்றிலாம் எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கும் போது ஒருத்தருக்கு அந்த உணவு ஒத்துக்காமல் வயிற்று வலி வந்துச்சுன்னு வைங்க. இப்போ ஒருவேளை பிரிட்டானி, இடது பக்கம் இருக்கக்கூடிய பிரிட்டானிக்கு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா அபிக்கு வயிற்று வலி, அதாவது உணவு செரிமானம் ஆகலைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரிட்டானிக்கு உணவு செரிமானம் ஆகலைன்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய அபிக்கு வந்து அந்த வயிற்று வலி தெரியும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த நரம்புகள் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகியிருக்குது. இது வந்து நம்ம நரம்பு மண்டலம் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான். பக்கவாதம் அப்படிங்கிறது நம்ம மூளையோட வலது பக்கம் பக்கவாதம் வந்துச்சுன்னா நம்ம இடது பக்கம் ஃபுல்லாக செயலிழந்து போகும். அது வந்து கிராசிங் இருக்கும் நம்ம தண்டோட பகுதியில். ஸோ அந்த கிராசிங் தான் வந்து இவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே கிராஸாக நடக்குது. அதனால தான் ஒருத்தருக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னா இன்னொருத்தருக்கு அது தெரியுது, இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உடல் அமைப்பை கொண்டவங்க. ஆனால் ஜீரணம் அப்படிங்கிறது ஒன்றா தான் நடக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரே சிறுகுடல், ஒரே பெருங்குடல், அதுக்கப்புறம் கழிவுகளை வெளியேற்றணும்னா அது ஒரே சிஸ்டம் தான். அதே மாதிரி யூரினரி சிஸ்டம், சிறுநீரகமும் ஒரே சிஸ்டம், மேலும் கல்லீரலும் ஒரே சிஸ்டம். அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய கல்லீரலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய சிறுநீரகமும் ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷன் ஆகும். வழக்கமாக எல்லாருக்கும் இருக்கிறதோட கல்லீரலோட சைஸ் இவங்களுக்கு பெருசு, ஏன்னா ஒன்று தான் இருக்குது. ஆனால் சிறுநீரகம் 3 இருக்குது. 3 ஒருங்கே இணைந்து வேலை செய்யுது ப்ராப்பராக வந்து. இதனால் வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், குடல் இயக்கமும் இருக்குது. மேலும் இந்த குழந்தைகள் இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பூப்படையும் பருவம்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ 2 பேருக்குமே ஆசை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது மற்ற பெண் மாதிரியே வந்து நானும் வந்து வெளியில் நல்லா என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்குது. இவங்க மினசோட்டா அப்படிங்கிற மாநிலத்தில் தான் பிறந்தாங்க. மினசோட்டா ஸ்கூலில் தான் படித்தாங்க. இப்போது அதே மினசோட்டா ஸ்கூலில் தான் வந்து டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. அபி அண்ட் பிரிட்டானி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும் இவங்களோட அன்றாட வாழ்க்கை. இவங்க இப்போ ரீசெண்டாக போட்டாங்க, ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண வீடியோ போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மூவ் பண்ணுவாங்க. அந்த மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர சிங்க்ரணி. ஒரு ஆள் தான் அதை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே வந்து 2 ஆள் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. சின்ன வேலைகளை கூட பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அங்கே போய் பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். மேலும் அந்த மினசோட்டாவில் டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போது ஒரு கல்யாணமும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. இங்கே ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, இப்போ அபி திருமணம் பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி அவங்க வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக வேண்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய அதிசயம். இன்னி வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும்.
ஆனால் அதையெல்லாம் அவங்க அவ்வளோ விஷயங்களையும் அவங்க வெளியில் சொல்லலை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒபேரா வின்ஃப்ரோ ஷோ, டிஎல்சியில் ஒரு டிவியில் ஒரு ஷோ, அதுக்கப்புறம் இவங்களோட ஓன் யூடியூப் சேனல், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களோட ப்ரைவேட் வாழ்க்கையை அந்த அளவுக்கு அவங்க வெளி உலகத்துக்கு தெரிவிக்கலைனாலும் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது உண்மையிலேயே இவங்க பேரண்ட்ஸையும் நம்ம இந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க, எப்படி இவங்களை ப்ராட்டப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட சின்ன சின்ன தேவைகளையும் அறிஞ்சு அவங்களுக்கு கரெக்டான விஷயங்களை செஞ்சதுனால தான் அவங்களால இந்த அளவுக்கு வந்திருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இவங்க பேரண்ட்ஸ் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவங்க. இங்கே ஒரு தனி மனுஷனாக எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிற நமக்கு இரட்டையர்களாக ஒட்டி பிறந்த இந்த குழந்தைகள் எவ்வளவு தடைகளை தாண்டி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையை மற்றவங்க மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப் கஷ்டமா, அவங்க லைஃப் கஷ்டமா அப்படின்ட்டு. மற்றபடி அவங்களோட உடற்கூறு அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப பியூர் மெடிக்கலா இருந்துச்சு. ஓவரா வந்து மருத்துவ விஷயங்களுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அதனால நான் இங்கே அதெல்லாம் ஷேர் பண்ணல. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கண்டிப்பா இந்த புது வருஷத்துல இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மோட்டிவேஷன் வீடியோ அப்பப்போ போடுவேன், ஆனால் ரொம்ப ரேராக தான் போடுவேன். இந்த வருஷத்துக்கான முதல் மோட்டிவேஷன் வீடியோ இதுதான். அதனால கண்டிப்பா இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளையிலேருந்து மருத்துவ தகவல்களோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.